ஒரு நிமிஷம் கேளுங்க. தண்ணி குடிக்கிறது இருக்கு இல்லையா, அதுல சில வரையறைகள் இருக்குன்ட்டு ஆயுர்வேதா டாக்டர் பேசிட்டு இருந்தாருங்க. ஏங்க தண்ணி குடிக்கிறதுல என்னங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு? அது நம்ம எப்பவும் நம்ம பாட்டுக்கு எடுத்துக்கிறது தானே அப்படின்னாரு. இல்லைங்க, ஆயுர்வேதால அது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு 3 டெக்னிக் நான் சொல்றேன். நீங்க செய்றீங்களான்னு பாருங்கன்னாரு. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல், KRUPAVIBES. முதல் பாயிண்ட் அவர் சொன்னது, இந்த பாருங்க, கையில பிளாஸ்டிக் வச்சிருக்கீங்களா, அதுல தண்ணி குடிக்கிறீங்களா, தயவு செய்து பிளாஸ்டிக்ல ஸ்டோர் பண்ணி அந்த தண்ணி குடிக்கிறத நிறுத்துங்க. ஒன்று கண்ணாடி பாட்டில் வாங்கிக்கோங்க, இல்லையா அந்த பித்தளை பாட்டில் வாங்கிக்கோங்க. காப்பர் பாட்டில் ரொம்ப நல்லது, அது வாங்கிக்கோங்க. இருக்கிறதுலே பெஸ்ட்டு கண்ணாடி பாட்டில் தான். அது ஒரு உரையை போட்டுங்க, யூஸ் பண்ணுங்க. உடையும் பயப்படாதீங்க, எத்தனை நேரம் உடஞ்சிருக்கு சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அது இன்னொரு உதாரணம் என்ன சொன்னார்னா, 32,000லேருந்து 50,000 துகள்கள் நம்ம பிளாஸ்டிக் அதாவது ஒரு கிரெடிட் கார்டு அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்றோமா. அதை நம்ம சாதாரணமாக தண்ணி எடுத்து குடித்தாலே. அதுவே பிளாஸ்டிக் பாட்டில் வழியாக சாப்பிட்டோம்னா 3 கிரெடிட் கார்டை கடித்து சாப்பிட்ற அளவுக்கு அத்தனை உள்ள துகள்கள் போகுதாங்க, பிளாஸ்டிக் துகள்கள். அது போய் உங்களை கிட்னியில் பாதிக்கும். அதனால தயவு செய்து பிளாஸ்டிக்ல தண்ணி குடிக்கிறத நிறுத்துங்க அப்படின்னு அவர் ஒரு அட்வைஸ் கொடுத்தாருங்க. சரி, 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உணவு அருந்திட்டு இருக்கீங்களா, சாப்பிட்றீங்க இல்லையா, சாப்பிட்ற நேரத்தில் கடகடன்னு தண்ணியை குடிச்சு நீங்க உள்ள தள்ளாதீங்க. தொண்டை அடைக்கிற மாதிரி சாப்பிடாதீங்க. மெயினாக மொபைலை பார்த்துட்டு டிவியை பார்த்துட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா உமிழ் நீர்லேருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சாதத்தை டைஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்குமா. அதுக்கப்புறம் தான் உள்ள போய் உங்களுக்கு அந்த அமிலங்கள் உங்களுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கு உபயோகமா இருக்கும், செரிமானத்துக்கு. தண்ணியை கடகடான்னு குடிச்சிட்டிங்கன்னா அந்த செரிமான உமிழ் நீரும் சரி, உள்ள இருக்கிற அந்த செரிமானத்துக்கு உபயோகப்படுற அமிலங்களும் தண்ணியோடு சேர்ந்து உள்ள போய் அந்த வயிற்றுக்குள்ளேயே அந்த சாப்பாடு தங்கி மலச்சிக்கலை உருவாக்கும், வாந்தி கொடுக்குற ஒரு ஃபீலிங் இருக்கும், அப்புறம் எரிக்கலிக்கும், இங்கே எரிச்சல் வரும் அப்படின்னு சொன்னாருங்க. ஒரு தண்ணிக்கு பாருங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இது 2வது பாயிண்டா சொன்னாருங்க. 3வது பாயிண்டா அவர் சொன்னது, நம்ம பலரும் செய்யறது, நின்றுகிட்டே தண்ணி குடிக்காதீங்க அப்படின்னாரு. ஆயுர்வேதால ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சிப்பா தான் குடிக்கணும். அதுவுமே ஒரு 3-4 மணிக்கு மேல முன்னாடி காலையிலேருந்து வெயில் இருக்கிற நேரத்தில் நிறைய தண்ணியை குடிச்சிருங்க. வெயில் தாழ இறங்க நீங்க தண்ணியை குறைச்சி குடிக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. நின்றுட்டு குடிக்கிறனால பூரா கல்லீரல்ல கீழே போய், குடலுக்கு கீழே போய் கடகடன் தண்ணி இறங்கிடும், தாகம் குறைஞ்ச மாதிரியான உணர்வே இருக்காது அப்படின்னு எவ்வளோ அழகான அந்த 3 உதாரணங்கள்ல முயற்சி செஞ்சு பார்க்கலாமே. தேங்க்யூ ஸோ மச். பை.